ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடவுளின் அருளால் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். சந்தோஷத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போதே அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உள்ளே உணரணும். அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே பொங்கி வெளியில் வரணும். அந்த மாதிரி தினமும் வைப்ரேஷனோட ஒரு பாசிட்டிவிட்டி அஃபர்மேஷனை இங்கேருந்து ஆள் மனசுலேருந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக திரும்ப உங்ககிட்ட வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வரும். நல்லது பண்ணாலும் உங்ககிட்ட தான், நல்லது பேசினாலும் உங்ககிட்ட தான் திரும்ப வரும். அதனால கண்டிப்பாக நீங்கள் பேசின விஷயம், நினச்ச விஷயம், நடக்கணும்னு நினச்ச விஷயம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் சொன்ன இந்த வாசகத்துக்கு ஒரு உயிரோட்டம் கண்டிப்பாக வருங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் ரீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிற இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. இது நீங்கள் சொல்லவே பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே உங்கள் வாழ்க்கையை புதுசாக இருக்கும். புதுசாக ஏதோ பிறந்த மாதிரி இருக்கும். பழைய கஷ்டம்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த வாசகத்தோட அது ஒரு சக்ஸஸேங்க. இது எல்லாமே சீக்ரெட். நம்ம பேசுகிற வார்த்தையில் நினைக்கிற எண்ணங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறையா மாறிட்டுருக்கீங்க. ஐ எம் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. சில கமெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் நிறையா வந்திருக்கு. பட் செலக்டிவாக ஒரு 4-5 கமெண்ட்ஸ், எப்படி மேம் இவ்வளோ சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு டிவைனோட ஒரு சக்தி இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. இது எல்லாமே நான் பேசுகிறதே கிடையாது. இந்த வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே கடவுள் கொடுக்குற அந்த எனர்ஜி கைடன்ஸ் தான். அக்கா நீங்கள் சொன்ன எல்லாமே உண்மை, ஐ எம் சேஞ்சிங் அப்படின்னு போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்பிக்கையாக இருக்குது எனக்கு. இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதுசாக நான் கொண்டு வரேன்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. பட் இது வரைக்கும் அவங்க ப்ராக்டிக்கலாக இல்லை. அவன் போனால் போயிட்டு போகுது மேடம், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்குமா? எப்படி அந்த கஷ்டத்திலே இருந்தவங்க அவங்க போனால் போட்டு விடுங்க, அடுத்த ஸ்டெப் என்னன்னு மூவ் ஃபார்வர்ட் ஆகுறாங்க. அதனால் நிறைய இதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒவ்வொருத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாறுறீங்க. ஹாய் சிஸ்டர், வாழ்க்கையில் நிறைய நடக்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது கடவுளுக்கும் மேலே அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியல. அந்த அளவு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இதுக்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தலை வணங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி நிறையா பேர் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுனால தான் கடவுள் எனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்து ப்ராக்டிக்கலாக கவுளி அடிக்குது. ப்ராக்டிக்கலாக நான் எப்படி அதை கரெக்ட் பண்ணி வெளியில் வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறாங்க. அக்கா, உங்களுடைய இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நான் என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டேன். என் கணவர், அவருடைய குடும்பம், அதெல்லாம் வேணாம் விடுங்க. முழுமையாக மாறிட்டாங்க, அவ்வளோதான். இன்னொருத்தங்க, உண்மைதான் மேடம், நான் உங்கள் ஃபுல் வீடியோ பார்ப்பேன். நீங்கள் உங்கள் கஷ்டங்கள்லேருந்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க. ரொம்ப நல்ல மனசு மேம். எல்லாருக்கும் அது வராது. கரெக்டாக கைட் பண்ணுறீங்க. நானும் இப்போ நிறையா இழந்து பாடம் கற்றுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் பாதையில் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இதுலேருந்து நிறையா பேர் மாறிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்ல தைரியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக விரிவாக ரீடிங் பண்ணியிருக்கீங்க மேம், தேங்க்யூன்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னா, உங்களோட கமெண்ட்டு தான் என்னோட அந்த ரீடிங்க்கு உங்களுக்கு போய் சேருதா, கடவுள் கொடுக்குற அந்த மெசேஜ் உங்களுக்கு போய் சேருதா, நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியறதே நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டில் தான். அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இது ஒன்று தான் இன்ட்ராக்ஷன் மீடியம். நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் சேஞ்ச் ஆனீங்கன்னா அது எனக்கு தான் சந்தோஷம். கடவுள் எனக்கு கொடுத்த அந்த டிவைன் ஒர்க்கை நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, நோ கான்டாக்ட்னு கேட்டுட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி எப்போயுமே சொல்லுவேன், நோ கான்டாக்டில் அந்த பக்கம் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கட்டும், விடுங்க, கொஞ்சம் நாள் போகட்டும். அந்த ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களை பற்றின ரியலைசேஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க, ஸ்பேஸ் ரொம்ப நீளமாக போயிடுச்சு மேடம், 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு லாங் டேர்ம் கேப்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத வாழ்க்கையை அவங்க பழகிக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் அவங்களுக்கு ஏதோ ஒரு நபர் அவங்க உங்கள் இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. அதனால அந்த பக்கம் நீங்கள் எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் என்ன மாற்றிக்கணும், உங்களுக்குள்ளே இன்னொரு பக்கம் இருக்குது, இந்த பக்கத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் யார் கேட்குறீங்க? நோ கான்டாக்ட் ரீடிங் போடுங்கன்றீங்க. சரி, ஓகே, உங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு
அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு போடுறேன். இதில் வந்து பாசிட்டிவும் வரலாம், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஜென்ரலாக வந்து எல்லா பர்சனோட மனநிலையை தான் இங்கே வந்து கலந்து வரும். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்க்கலாமா? ஓகே. மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். எது வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா என்னோடய ரீடிங் எப்போயுமே வந்து மோட்டிவேஷன் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் நல்ல விஷயமும் வரலாம், கெட்ட விஷயமும் வரலாம், எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் வந்து இது ஓவரால் ரீடிங் தான். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரீடிங் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பர்சனல் ரீடிங் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங். இது வந்து எனக்கானது தான் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, என்னோட ரீடிங் பொறுத்த வரைக்கும் யாருமே எதுக்குமே கஷ்டமே படக்கூடாது, வெளியில் வரணும், அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் 1 ஹவராக இல்லை 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் நான் வந்து ரீடிங் உங்களுக்காக பேசுகிறதே அது ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா ஒரு விஷயத்த அடிக்கடி நம்ம பதிவை பண்ண அது உங்கள் ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை தானாகவே மாறிடுங்க. நோ காண்டாக்டில் அந்த பக்கம் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் ஸ்பிரிட். நிறைய பேர் அந்த கஷ்டத்தில் இருக்காங்க. அது என்னங்கிறத வந்து சொல்லலாமா? கார்டே வரமாட்டேங்குது. வாங்க வாங்க வெளியில் வாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? பர்சன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்? நோ காண்டாக்டில் அந்த பக்கம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஏன் நோ காண்டாக்ட் போனாங்க? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கா? என்ன நடந்துட்டுருக்கு? ஒன் சைட் லவ்வுக்கும் இது பொருந்தும். ஒரு கார்டு கூட வெளியில் வர மாட்டேங்குது. நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா இப்போ உங்களோட பர்சன் வந்து கெரியரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கெரியர் தான் முக்கியம்னு அந்த பக்கம் போயிருக்காங்க. அதுதான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்க வந்து உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை பற்றின நினைப்பு வருது, இல்லைன்னா சொல்லலை, வருது. பட் வந்து மெயின் ஃபோக்கஸ் எதில் அப்படின்னா அந்த கெரியரில், க்ரோத்தில், அப்லிஃப்ட்மெண்ட்டில், அதில் இருக்கிற அந்த சிக்கல்கள் இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுற அந்த ஒரு மும்முரமான விஷயத்தில் தான் தன்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எஃபர்ட் எல்லாம் போட்டு அதில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. உங்களை பற்றின நினப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கங்கே இருக்குது. நைட் ஆனால் வந்து நல்லா உங்களை பற்றின ஒரு சிந்தனையெல்லாம் நிறையா இருக்குது. பட் வந்து பகலெல்லாம் அவங்க வந்து கெரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருக்காங்க. இது வந்து நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஒன் சைட் லவ் இருக்கிறவங்க. உங்களை சூஸ் பண்ணாமல் வேற ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. சன் கார்ட். உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது தான் இந்த ரீடிங்கோட நோக்கமே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கெரியரில் மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே நீங்கள் சோகமாக இருப்பீங்க போல். உடனே வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கும், எதுக்கு நீங்கள் இதுக்காகலாம் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த கார்டு. ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்க போகுது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் வந்து இப்போதைக்கு கவலைப்படுறீங்கள, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே எல்லாமே வேறு மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் தெளிவு இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற பாசம்லாம் வந்து குறையலை, அங்கே இருக்குது. ஆனால் இன்னும் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான டைம் மிக விரைவில் தான் இருக்குது. ஏன்னா சன் கார்டே வந்துருச்சு. பிரகாசமான வாழ்க்கை தான், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, இனிமேல் ஜாலியாக பறக்க போகிறீங்க. உங்கள் காதலுடன் நீங்கள் ஊர் உலா சுற்றி வர போகிறீங்க. நீங்கள் பழையபடி அந்த காதலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் வருது ஒரு சில பேருக்கு. இது வந்து நல்லா இருக்குது, வருவாங்க கண்டிப்பாக. வாழ்க்கை எப்படி போகுது? நோ காண்டாக்டில் நான் இருக்கேன். எனக்கு வந்தவங்க ஒழுங்கான பார்ட்னரா இல்லை கார்மிக் பார்ட்னரா? இதையும் கேட்டுக்கணும். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க கார்மிக் பார்ட்னரா? அப்படியே போயிட்டாங்களா இல்லை திரும்பி வருவாங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு ஏற்றவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட். வாவ், கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் எதில் அப்படின்னா கண்டிப்பாக வராங்க. வாழ்க்கைக்கு ஆதாயம் வந்து கெரியர் அப்படிங்கிறதுனால அதில் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம், அதில் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். தன்னோட கோல் வந்து ஒன்று இருக்குது, கவுளி அடிக்குது, கோல் வந்து ஒன்று இருக்குது, அதை வந்து செட் பண்ணிவிட்டு வந்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இந்த இடைவெளி வந்து இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இவ்வளோ நாள் போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். இங்கே சில விஷயங்கள் சரி பண்ணப்பட்டுட்டு அப்புறம் நம்ம திரும்ப போய் ஒரு ஸ்டேபிளாக
ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்பீங்க, கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக கெரியர் லெவலில் ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறம், ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து திரும்ப பார்த்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக வரணுங்கிற தாட்டு தான். இதில் வந்து எனக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக எதுவும் தெரியல. பார்ப்போம் ஃபர்தராக என்ன கார்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, பேசாமல் இருக்கிற அந்த காதல் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாமா? பார்த்து தான் ஆகணும். வாவ், இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சன் கார்டு வந்துச்சு. அடுத்தது வந்து ரொம்ப நாளாக பேசாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க வராங்க. ஏன்னா அள்ளி அங்கே உங்களுக்கு கெரியர் தான் முக்கியம்னு அந்த இடத்துல தடைக்கெல்லாம் நீ எப்படி நின்றுட்டுருக்கலாம், எல்லாத்தையும் நான் சரி பண்ணி விடுறேன், நீ இப்போ போய் நீ அங்கே பேசு, உன்னோட பிரச்சனையை சரி பண்ணு. அங்கே ஒருத்தங்க உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், வழி மீது விழி வைத்து காத்து கொண்டு இருக்காங்க. அவங்கள போய் பாரு, அவங்கக்கிட்ட பேசு, அவங்க கவலையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் டைம் வந்துருச்சு. டிவைனே அவங்கள அனுப்பி வைக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எக்கனாமிக் லெவலில் ஒரு ஸ்டேபிள் இல்லை, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இல்லை, ஒரு வருமானம் பார்க்குற வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லை. இப்போ அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நல்ல நல்ல மாற்றம்லாம் உங்கள் வேலைக்கு நீங்கள் வேறு இடத்துல மாற மாதிரி கூட இருக்கலாம், வெளியூர் போகிற மாதிரி இருக்கலாம், எல்லாமே வருதுங்க. கடவுளே உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் உங்களுடைய கரியர் தான் முக்கியம்னு யோசிச்சுட்டு காதலை விட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நான் அதை கொடுத்தாலாச்சும் நீ போய் அங்கே போய் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி கடவுளோட டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துச்சு. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா சில பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. என்னங்க சூப்பராக கார்டு வந்திருக்கு, நான் ரொம்ப மோசமாக வரும்னு நினச்சேன். பட் வந்து நோ கான்டாக்டில் வந்து சுச்சுவேஷன் தான், எனக்கு கரியர் தான் முக்கியம்னு சில பேர் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நியாயம் கேட்டு அழுகுறீங்க. கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வருது. இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு எதோட தொடர்ச்சியாக அடுத்தது வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கார்டு வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கார்டு. இது வரைக்கும் எனக்கு நியாயமே கிடைக்கல, எனக்கு வந்து ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, திருமண வாழ்க்கையிலையா இல்லை ஏதோ ஒரு உறவு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஏதாவது மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதனால் எதை குறித்தும் கவலைப்பட வேணாங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு வந்து நியாயமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த கார்டு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துச்சு. அடுத்தது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், அடுத்தது ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டுமே தொடர்ச்சியாக வந்திருக்கு. அதனால் இது வந்து கடவுளோட சித்தம் தான். இதெல்லாம் நடக்கணுங்கிறது கடவுளோட சித்தம் தான். கடவுளோட சித்தம்ங்கும் போது நம்ம வேறு வார்த்தையே பேசவே கூடாது, மறுத்து பேசவே கூடாது. ஓகே, அப்பா இதில் வந்து தலையீடு இருக்குது. அப்பாவுடைய சிவா அப்பாவுடைய அந்த கடவுளோடைய அந்த ஏஞ்சல்ஸோட கைடன்ஸோட நம்ம வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கப்புறம் நம்ம எதிர்த்தெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சிருக்காங்களோ அதை அப்படியே நம்மளை வந்து விட்டுறணும். அவங்க என்னவோ பண்ணட்டும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஏன் தூங்காமல் இருக்கீங்க? எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். டிவைனோட டைமிங் வந்துடுச்சு. இனிமேல் எதை குறித்தும் நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேணாம். பழசில் நடந்த விஷயங்கள் குறித்து சில பேருக்கு வந்து மனக்காயங்கள், வலிகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து டிவைன் டைமிங்கில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஜுவினேட் ஆகுங்க. கொஞ்சம் வந்து பழசில் நடந்த விஷயங்கள் குறித்து அதிலேயே இருக்குது உங்கள் மைண்டு. வெளியில் வாங்கணும். உங்களை தவிர வாவ், லீப் ஆஃப் ஃபெய்த். சில பேர் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணவே இல்லை. சில விஷயங்கள் வந்து ஃபார்வர்டாக நீங்கள் மூவ் பண்ணி போகணும். கடவுளை பிடிச்சிட்டு கடவுளோட அந்த அனுக்கிரகம்லாம் இருக்குது, கடவுளோட அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்கள மட்டும்தான் நீங்கள் இப்போ நம்புறீங்க. வேறு ஒருத்தர் யாருமே உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. கடவுளை மட்டும்தான் பிடிச்சிட்டு அவர் தான் நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக வைக்க போகிறாங்கன்னு அந்த ஒரு அமைதியான ஒரு தூய்மையான ஒரு உள்ளத்தோடு ஒவ்வொரு அடியும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கணும். இதுதான் வந்து டைமிங்கு. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் புரியலைன்னா நிறைய பேர்கிட்ட உங்களை விட பெரியவங்களோ சின்னவங்களோ அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுங்கள். எடுத்தோம் கவுத்தோம் நிறையா விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ கடைசி ஃபெய்த் என்னென்னா இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம், கடவுள் இதை மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்க. தைரியத்தை விடாமல் போயிட்டுருக்கீங்க. நல்லா இருக்குது கார்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுற விஷயங்கள் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சில காதல் வந்து ஏமாற்றமாக இருக்குது, சில வாழ்க்கை
பாடம் வந்து பயங்கரமாக இருக்குது. திருமண வாழ்க்கை பாடமாக இருக்கலாம், சில உறவுகள் கொடுத்த பாடமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால சில பேர் வந்து இன்னமும் இந்த உறவுகளால் நம்ம வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு ஒரு ஒரு ஆழமான ஒரு நல்லா சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்ட்டு இவங்கள மாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த விஷயத்தையும் இங்கே மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு ஞானம் கிடைச்சதுனால நிறைய பேர், ஏன்னா அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கீங்க. இன்னும் வந்து பேசி பேசி திரும்ப நமக்கு வந்து அந்த அந்த வலி பெயின் இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இல்லை. அதனால் இருந்த இடத்தையே மாற்றி அப்படிங்கும்போது மனசை வந்து மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தேடி போக ஆரம்பிக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களை பற்றின சிந்தனை எதுவுமே இல்லை. வேற ஒரு விஷயத்தின் மேலே வேற ஒரு நபர் தான் முக்கியம்னு அவங்கள பற்றி மட்டும்தான் கனவு கண்டீங்க. அவங்க தான் உயிர் உலகம் அப்படின்னு இருந்தீங்க. இப்போ அவங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க, வேற ஒருத்தவங்களை தேடி போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை திருத்தறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையை பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தைரியம் மட்டும்தான் உங்களை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான். மனசு தளர விடாமல் சில பேர் வந்து கவலையோட கஷ்டத்தோட நீங்கள் தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் இதுவும் கடந்து போக ட்ரை பண்ணுறீங்க. சில பேர் போயிட்டுருக்கீங்க. நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. சில பேருக்கு வந்து ஃப்யூச்சர் அழகாக வருதுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து உங்கள் சுச்சுவேஷன் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, எதுவுமே தெரியல அப்படின்னா ஃப்யூச்சரில் அழகான ஒரு ஃப்யூச்சரை கொண்டு வராங்க உங்களோட பர்சன். எல்லாமே சரி பண்ணிட்டு வராங்க, ஒரு பாய்ச்சலாக வராங்க. இனிமேல் வந்து எதுக்குமே டைம் எடுக்காது. சில பேருடைய காதல் டிவைன் காதல் தான். அதனால் உங்களுடைய அந்த ஒரு நபர் வந்து வேகம் எடுத்துட்டாங்க. சில விஷயங்கள் அவங்க வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. கெரியர்லேயும் சரி, இனிமேல் உங்களுக்கு வந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும், இனிமேல் எந்த கஷ்டமும் இருக்காது. பழசில் நடந்த எந்த விதமான ஒரு சோகம் வந்து அது வந்து நம்ம 2 பேருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் முன்னேற்பாடோடு உங்களை வச்சுட்டு கெரியரில் வச்சுட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை தொடங்கணுங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை தேடி சில பேர் வராங்க. உங்களோட பார்ட்னர் வராங்க, டெஸ்டின்டு பார்ட்னர் வராங்க. உங்களுக்கு லைஃப் கொடுக்கறதுக்காக, 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்காக கெரியரில் ஒரு இம்ப்ரூவைசேஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சில பேரோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அழகான ஒரு காதலும் திருந்தி அழகாக வருது. இது வரைக்கும் வேணான்னு நினச்சவங்க இப்போ வேணும்னு நினச்சி உங்ககிட்ட வர போகிறாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த கார்டு நிறைய பேரோட ரீடிங் வருது. இதில் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க வராங்க கண்டிப்பாக. சில பேர் வந்து வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறவங்க பார்க்குறவங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்கலாம். எம்பரர் தான். நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஒரு ராஜா மாதிரிங்க. ராஜா அப்படின்னாலே அங்கே ராணியாக இருக்கட்டும், ராணி அப்படின்னாலே ராஜாவாக இருக்கட்டும், 2 பேரும் இல்லாமல் ஒரு ராஜாங்கம் எப்படிங்க உருவாக முடியும் இல்லையா? ஒரு ராஜாங்கம் உருவாகிறதுக்கு இப்போ ராஜாவாக தனியாக நிற்கிறீங்க அப்படின்னா ராணி கண்டிப்பாக வருவாங்க. ராணியாக தனியாக இருக்கீங்க அப்படின்னா ராஜா கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட இந்த அனுபவ பாடமே இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக அழகாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸுங்க. தெளிவான பார்வைங்க, கரெக்டாக நியாயமான ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு பாகுபாடுமே இல்லாமல் சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அந்த மாதிரி ஒரு தெளிவாக ஒரு குடும்ப தலைவன் எப்படி வந்து அந்த குடும்பத்தை வந்து அழகாக பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொறுப்புகள் எல்லாம் மறைந்து சில பேர் வராங்க. சில பேர் வந்து வர்ற மாதிரி நடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அடுத்த இதில் தான். இப்போ நோ கான்டாக்டில் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சில பேர் மாறி வராங்க. சில பேர் வந்து ராஜாக்கள்லாம் ராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ராணிகள்லாம் ராஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்ல விஷயமா தாங்க வருது. இந்த கார்டில் கூட இவ்வளோ அமோகமாக நோ கான்டாக்டில் வந்திருக்கு. ஆனால் சில விஷயம் மட்டும் வருது, பேட் விஷயமும் வருது. அதை ஆனால் நம்மளுடைய பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க. இப்போ எது எப்படி நடந்தாலும் சில விஷயங்களை கேட்குறோம், கேட்டுட்டு
அது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறோம். கேட்டுட்டு நம்மளை முன்னேற்றம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிற நிறைய பேர் இப்போ வந்து இந்த ரீடிங் பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் மாறி இருக்கீங்க. எவ்வளோ மோசமான விஷயம் நீங்கள் கேட்டாலும் பார்த்தாலும் வெளியில் நடந்தால் கூட நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து விடாப்பிடியாக பிடிச்சிருக்கீங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சில பேர் தைரியமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. சில பேர் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தேவையில்லாத விஷயத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படணும், என்னை பற்றி கவலைப்படாதவங்கள குறித்து நான் ஏன் அந்த பக்கம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு சில பேர் மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. சில பேர் மட்டும்தான் இந்த இடத்த வந்து நோ கான்டாக்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கும் நான் வந்து இப்போ ரீடிங் போட்டுட்டேன். அதான் சில பேர் வந்து பழைய காதல் வந்து உங்களுக்கு கொடுத்த பெயினில் வந்து என்ன பண்ணுறீங்க, புதிய காதல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. உங்கள் பழைய பெயினே வந்து அதிகமாக இருக்குது. அதோட ரணமே உங்களுக்கு தாங்க முடியாமல் அப்படியே ஓடுறீங்க. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம், போதும், பட்டது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. கடவுளான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு டிவைனாக கடவுளே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு காதல் வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா உள்ளேயே வராது. ஏன்னா உள்ளே அவ்வளோ ரணம் வச்சுருக்கீங்க, உள்ளே அவ்வளோ காயம் வச்சுருக்கீங்க, உள்ளே அவ்வளோ பெயின் வச்சுருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டில் நடந்த அத்தனை கேட்டகரியும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து வெளியேற்றினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய லெவலாம் வரும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, வாழ்க்கையில் ஒன்றுமே தேவையில்லை, நான் எப்படி போகிறேனோ அப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு தடியை ஊனி எப்படி போகணுமோ அது ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணலை. வாழ்க்கை எப்படி போகுதோ அதே மாதிரி நான் போய்க்கிறேன். எனக்கு வந்து இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம்லாம் எனக்கு வேணாம். நானே போகிறேன், அது நான் எங்கே போய் நான் விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நின்னாலும் சரி அது என்னுடைய முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஆட்டிடியூடு தான் நான் வேணான்னு சொல்கிறேன். எதுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஏன் போகணும்? யாரையோ நம்பினீங்க, உங்களை ஏன் நம்ப மாட்டீங்க? அதுதான் என்னோடய கேள்வி. யாரையோ நம்புறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களெல்லாம் நம்புறீங்க. உங்களுக்கு சம்மந்தமான உங்களை ஏன் அந்த நம்பிக்கையை கொண்டு வர மாட்டீங்க? எங்கே போச்சு உங்களோட தன்னம்பிக்கை தைரியமெல்லாம்? ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை எப்படி ஆட்டம் காண வைக்கும்? எப்படி உங்களுக்குள்ளே அதே ரியலைசேஷன் இல்லையே, எனக்கு பவர் இருக்குது, எனக்கு எல்லா விஷயமும் பண்ண முடியும், எனக்குள்ளே நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியும்னு இதெல்லாம் ஏன் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க? ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? உங்கள் லைஃப் மாறணும்னு நீங்களே நினைக்க மாட்டீங்களே? ஓகே, பேஜ் ஆஃப் வான்ஸ். இப்போதைக்கு சில பேர் வந்து வந்துட்டீங்க வெளியில். எனக்கு வந்து ஃப்யூச்சர் தான் வேணும், நான் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் போகிறேன், எப்போ பார்த்தாலும் இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் இப்போ வாழ்கிறதே எனக்கு ஃப்யூச்சர் வேணும், எனக்கு கரியர் முக்கியம், எனக்கு இன்னும் பிஸ்னஸில் நான் பண்ணுற வேலையில் எப்படி நான் இம்ப்ரூவைஸ் ஆகிறது, அதுக்கு உண்டான வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறீங்க. உண்மையிலே அழகான ஒரு இன்னுமேல் உங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அழகான மலர்கள்லாம் பூத்து குலுங்க போகுது. நீங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க போகுது. கடவுளோட அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் ஒரு தெளிவான பாதைக்கு வந்துட்டுருக்கீங்க. கடந்து வந்த சேலஞ்சஸ் தான் உங்களுக்கு இவ்வளோ தைரியத்தையும் இவ்வளோ தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட ஃப்யூச்சரை இறுக பிடிச்சிக்கிட்டீங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃப்யூச்சர்னால் என்னான்னு யோசிச்சு பார்க்கல. அவங்க தான் உங்களோட ஃப்யூச்சர். நீங்கள் நம்பினவங்க தான், நீங்கள் நேசித்தவங்க தான் ஃப்யூச்சர். நீங்கள் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான் ஃப்யூச்சர் நினச்சிங்க. இப்போ தான் என்ன பண்ணீங்க, உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க ஃப்யூச்சர் அதை அப்படியே விட்டுட்டு அந்த ஃப்யூச்சர் அடிக்கடி வருது ஓடுது, ஏதோ ஒன்று பண்ணுது, ஏதோ காயப்படுத்துது, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அன்பை கொடுக்கல, நேசம் கொடுக்கல, உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் இல்லை. அதனால் அந்த ஃப்யூச்சரை தூக்கி வெளியில் வச்சுட்டீங்க. நீங்கள் அப்படி போட்டுட்டீங்க, தூக்கி போட்டுட்டீங்க. இந்த ஃப்யூச்சர் நமக்கு தேவையில்லை, இனிமேல் நமக்கு உண்மையான ஃப்யூச்சர், அதை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. அதை தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து அதை எடுத்துகிட்டும் போகிறீங்க. புதிய பிகினிங், நியூ பிகினிங் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறையா விஷயங்கள் வருதுங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிலரோட எனர்ஜிலாம் இங்கே பயங்கரமாக இங்கே வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது. எப்படின்னா சில பேர் சில விஷயங்களை மாட்டியிருக்கீங்க. மாட்டினாலும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அந்த விஷயத்திலே டம்ப் ஆகி அழுதுகிட்டே இருப்பீங்க. இப்போல்லாம் என்ன, இந்த விஷயத்தில் தான் நான் மாட்டியிருக்கேன், நான் என்ன செல்ஃப் லவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேட்டுக்கு அடுத்த லெவலுக்கும் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால தான் இங்கே வந்து கார்ட்ஸில் நெகட்டிவிட்டியே இல்லை, எல்லாமே பாசிட்டிவிட்டி தான். வாவ், நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் பிடிக்கும்போது கடவுள் உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. நீங்கள் இந்த கார்டில் வந்து என்ன வந்திருக்கு, உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் கையில் பிடிக்கிறீங்க. இந்த கார்டில் பாருங்கள், கடவுள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை அவர் பிடிச்சி வச்சுருக்காரு. என்னன்னா, உன் ஃப்யூச்சரை நீ பற்றி நினைக்கிறல்ல, உன் ஃப்யூச்சரில் நான் இருந்து எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் எந்த விதமான கஷ்டமோ கவலையோ இந்த மாதிரி ஒரு நோ கான்டாக்டில் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் மெசேஜஸ்லாம்
நான் வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போதெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி தான் இப்போ நிறைய பேர் நீங்கள் மாற மாற உங்களோட எனர்ஜி பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து கார்ட்ஸ்லாம் வரும். சூப்பராக இருக்குங்க. இதில் நியூ பிகினிங் இருக்குது. உங்களோட அந்த துன்பத்தை பார்த்துட்டு கடவுள் வந்து அழகாக அவருடைய அந்த காக்கும் கரங்களை நீட்டிட்டாங்க. இனிமேல் உங்களுடைய அழகான அந்த ஒரு ஃப்யூச்சர் மட்டும்தான். நீங்கள் அது குறித்து கூட நீங்கள் கவலைப்படணும் தேவையில்லை. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரை அழகாக அங்கே எழுதிட்டுருக்காங்க. இதை இனிமேல் வந்து நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் ஃப்யூச்சரை அப்படின்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. அழகான வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் தான் இனிமேல் உங்களுக்கு. கடவுள் வந்து ஸ்ட்ராங்காக விடாப்பிடியாக பிடிச்சிட்டாரு. உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் பிடிச்சிட்டாரு. இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள்லாம் கவலைப்படவே தேவையில்லை. உங்களை பற்றி மட்டும் செல்ஃப் லவ் பண்ணி இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் என்னென்ன சரி பண்ணணுமோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய அந்த கடவுள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஃப்யூச்சர் லைஃப்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் தான் உங்களோட ஃப்யூச்சரை தான் முக்கியம்னு நீங்கள் பிடிச்சி போகும்போது கடவுள் அதுக்குள்ளே வந்து அவர் ஹேண்டில் பண்ணிக்குவாருங்க அந்த விஷயத்தை. சூப்பராக இருக்குல்ல கார்டு, செமையாக இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை பசுமை தான். எந்த விதமான ஒரு தெளிவே இல்லை, பயப்படுறீங்க, ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, கவுலி ஃபியர் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு யாருமே இல்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கடவுள் உள்ளே இறங்கிட்டாங்க களத்தில். நீங்கள் உங்களை மாற்றிக்கிற அடுத்த செகண்டை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இது என்னென்னா இது எல்லாமே டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அதனால் கடவுளோட அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்குது. இதில் வந்து என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாமா? வாவ், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இவ்வளோ ஒரு நோ கான்டாக்டில் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இவ்வளோ அழகாக நான் கார்டு பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் நிறையா மாறிட்டே இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை வந்து இனிமேல் 180 டிகிரியில் அமோகமாக மாறப்போகுது. இன்றைக்கி என்னென்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி தான். சூப்பராக இருக்குது. நோ கான்டாக்டில் எல்லாரும் அழுக போகிறீங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, நோ கான்டாக்ட் அந்த பக்கம் ஒஸ்ட்டு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் எதுக்கு அழுகணும்? சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் வேலையை நான் பார்க்க போகிறேன்னு நீங்கள் நிறைய பேர் ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுனால தான் எனக்கு இங்கே அழகாக கடவுளே இறங்கி வந்து ஃப்யூச்சரை நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னை மட்டும் பாரு, உனக்குள்ளே போய் உன்னோட செல்ஃப் லவ் பண்ணு அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு உண்டான பணிகளை அவர் வந்து கொடுக்குறாரு. அவரோட வேலையை அவர் பார்த்துக்குவார். அதனால நீங்கள் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது. இனிமேல் வந்து கடவுள் தான் வந்து கத்தியை தூக்கிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிருவாங்க. இது வந்து நடைமுறையில் கத்தி எடுத்துகிட்டு வந்து கடவுள் குத்த மாட்டார். பட் வந்து அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டில் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அங்கே சர்க்கிள் விழும். அதனால் அது குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். அவங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா எப்படி நல்லா இருக்க முடியும்? நம்ம தப்பு செஞ்சால் தவறு தான் நமக்கு வரும். ஒருத்தங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம தப்பு செய்யும்போது, தவறு செய்யும்போது, தீங்கு இழைக்கும் போது, துன்பம் கொடுக்கும்போது நமக்கு அதே தான் வரப்போகுது. இதுவும் கர்மா தானே, லா ஆஃப் கர்மா. கர்மா அப்படிங்கிறது ஒரு பூமிராங், அதுனா திரும்பி வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். கடவுள் கொடுத்த அந்த ஒர்க் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், உங்கள் சோல் ரூபத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்கன்னு உள்நோக்கி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ்ஸு, ஒவ்வொரு சோலோட அந்த டிசைன் இருக்கும், அந்த சோலோட ஒரு டிசைர் இருக்கும். அதனால் நீங்கள் தான் தெரிஞ்சு அது உங்களால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், பூர்த்தி பண்ண முடியும். அதனால் அந்த விஷயம்லாம் அழகாக இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்கள் பக்கம்தான் இருக்குது. கார்டு நிறையா போச்சு. இன்னொன்று எடுத்துடலாமா? எனக்கு என்னமோ இன்னொரு எடுக்கணும்னு தோணுது. என்னன்னு தெரில, பார்க்கலாம். சில பேருக்கு வந்து கெரியர்லேயும் வந்து ஒரு கெரியர்லேயும் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேலை பார்க்குறோம், சில எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கிறது. அதனால தான் அந்த நோ கான்டாக்டில் சில பேர் இருக்காங்க. சில பேரோட கெரியர் நல்லா இருக்குது, சில பேரோட கெரியர் வந்து எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அங்கே வந்து வரல. அங்கே வந்து அவங்களுக்கு தேவை சில லெசன்ஸ். அந்த கவலையை நோக்கி இருக்கிறதுனால தான் அவங்க நோ கான்டாக்டில் அங்கே சில பேர் வந்து அங்கே கெரியரில் அடி விழுகுது. அதனால அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க, வெளியில் வர முடியல. இதுதான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம்? இந்த கார்டை பார்த்துருவோம். ப்ளூ கார்டு பார்த்துட்டு இதில் சில மெசேஜஸ்லாம் வரும். இந்த மெசேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜஸாக இருக்கும். கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் இது என்னன்னு தெளிவாக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ கார்டெலாம் வந்தால் நான் என்ன பண்ணுறது? இது மேலாக ஓப்பனாக வந்ததுனால இந்த ஒரு கார்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கார்டும் எடுத்துக்கணும். இதான் இதுவும் ஓப்பனாக வந்துச்சு. இந்த கார்டும் எடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அபண்டன்ஸ் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில். கெரியருக்காக நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க, செல்வம் இல்லை, எனக்கு வந்து
என்னோடய வாழ்க்கையே வாழ்வாதாரத்தை என்னால் சரி பண்ணுறதுக்கே எனக்கு பேசிக்கான ஒரு நீட் இல்லை, பேசிக்கான எனக்கு ஒரு வருமானம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அபண்டன்ஸ் வருது. ஏன்னா கெரியரில் கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் வருது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான எல்லா விஷயமும் நல்லதாக முடியும். அதனால் நீங்கள் அதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற சில விஷயங்கள் இப்போல்லாம் சால்வ் ஆகிட்டுருக்கு. கடவுளே உங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் சரியாகும்போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே உலகமே வந்து எனர்ஜி வைஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மாறும்போது உங்கள் எனர்ஜியை மற்றவங்களோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகி நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களை நோக்கி வருது. அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா? லுக் அரவுண்ட். சுற்றி பாருங்கள், உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேவா? சரி, இது முடிச்சாச்சு. இதில் வந்து இந்த க்ரீன் கார்டில் வந்து இது நோ கான்டாக்ட் லவ் ரீடிங் அப்படின்னாலே இந்த க்ரீன் கார்டு வந்து பொய் பேசாது. இது உண்மை மட்டும்தான் பேசும். இதில் வர என்ன கருத்தாக இருந்தாலும் அது உண்மையாக உங்கள் பர்சனோட கருத்தாக இருக்கலாம். பர்சன் உங்களை உண்மையிலே என்ன நினச்சிட்ருக்காங்க, என்னவா நினச்சிட்ருக்காங்க, உங்களை உண்மையாக காதலிக்கிறாங்களா, இல்லை வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பேசி டபுள் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்களா உங்கள் வாழ்க்கையில் பூந்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நீட் அட்டென்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு இப்போதைக்கு அட்டென்ஷன் தேவை. இது வந்து எதில் அட்டென்ஷன் அப்படின்னா நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கலாம், உங்கள் மேலே நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது நிறைய கார்டு விழுந்ததுனால இது ஒன்று மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். அடுத்த கார்டெலாம் நான் எடுக்க மாட்டேன். அடுத்த கார்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னேன். அதுக்கு பாருங்கள் அடுத்த கார்டு என்ன வந்திருக்குன்னு. டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் பிளைண்ட்லி. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. ஒரு தடவை பட்டிருப்பீங்க, அந்த பட்ட வழி தான் உங்களுக்கு வந்து பாடம். கண்மூடித்தனமாக எதையுமே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கள, நியாயம் கேட்குறீங்கள, அதுக்கு அவங்க கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா, உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. இல்லைன்னா திரும்ப அதே பெயின் தான். அப்படியே கொத்து கொத்தாக தான் விழுது கார்ட்ஸ்லாம். இந்த கார்டில் பேஸ் மட்டும் பார்க்கலாம். ஐ லவ் யூ டு த கோர் அதுவும் இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே வந்து ரொம்ப லவ்வும் பண்ணுறாங்க, இந்த விஷயமும் இருக்குது. பட் வந்து பார்ப்போம் அடுத்தது என்னென்னு. நான் என் வாயில் சொல்லிவிட்டு எனக்கு வந்து சேனலிங் ஆகிற மெசேஜ் ஏதோ ஒன்று சொல்லுங்குது. பட் வந்து கார்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எப்படியும் கார்டு வரும். ஏன்னா உங்கள் எனர்ஜி எனக்கு இங்கே வருது, சேனல் ஆகுது. பார்ப்போம். சில பேர் வந்து ப்ரெக்னன்சி பேபி ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் அது ஒரு இன்னொருத்தவங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ப்ரெக்னன்சி பேபி ட்ராப்லலாம் மாட்டிகிட்ருக்காங்க. இந்த விஷயம்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு தான் வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ இது ரொம்ப நேரம்லாம் வந்து டீல் பண்ண விரும்பலை. நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. இதில் டீல் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியணும். சில பேர் தகாத உறவுகளோட தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து கனெக்ஷனில் இருக்காங்க. இது உங்களுக்கே புரிய வருங்க. உண்மையாக நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா கடவுள் நிச்சயமாக உனக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இவ்வளோ தவறு நடக்குது, நீ நம்பி மோசம் போயிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு தெளிவெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்தா கூட நான் நம்ப மாட்டேங்கிறவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம் எனிமோர். ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியல இனிமேல் நான் யார், நான் இனிமேல் என்னவா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு தெரியல. நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறீங்க. வேணவே வேணாப்பா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறீங்க. இனிமேல் நான் யார், நீயே இல்லாதப்போ இனிமேல் நான் யார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இழந்துட்ட ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது. இதில் வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில பேரோட வாழ்க்கையில் இதுவும் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களோட நிறைய பேர் பார்க்குறீங்கள, அவங்களோட எனர்ஜியும் இங்கே வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆகுது, சேனல் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதனால் பொறுமையாக இருங்கன்னு. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். இது பெரிய விஷயந்தான். பட் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவமா இல்லை உங்களுக்கு முக்கியத்துவமானு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இங்கே அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஐ ஹர்ட் யுவர் ஹார்ட், ஐ எம் நாட் அ லாயல் பர்சன். சில பேரோட எனர்ஜிங்க, நான் உன்னுடைய இதயத்தை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், நான் உண்மையான ஒரு நேர்மையான ஒரு மனிதனே கிடையாது, நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க.
இது வந்து அவங்களோட மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். அவங்கள பற்றி நிறையா தெரியலனாலும் சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேருக்கு கூடிய விரைவில் தெரியும். வைப் யுவர் டியர்ஸ், ஐ எம் யுவர் ஹீலர், ஐ எம் வித் யூ காட். கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்கல்ல. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, வேறு ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் வந்து கண்ணீர் விட்டு அழுவுறீங்க. உடனே என்ன பண்ணுறாரு கடவுள் மட்டும்தாங்க, உடனே வருவார். ரீடிங்கில் கூட பாருங்கள், அடுத்த கார்டு, நீ இவ்வளோ பற்றிலாம் நீ ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்லை, நீ கவலைப்படுற அளவுக்கு ஒருத்தான பர்சன் அங்கே இல்லை, அவ்வளோதான். அதுதான் இங்கே வந்து மெயின் தீமை. கண்களை துடைக்கிறதுக்கு, உங்களை வந்து உங்கள் காயங்களாக ஆற வைக்கிறதுக்கு, ஆற்று வைக்கிறதுக்கு நான் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து உங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே கார்டே தேவையில்லை. இனிமேல் எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த கார்டில், க்ரீன் கார்டில் சில விஷயங்களை மறைக்க முடியாது. நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், அதனால தான் நோ கான்டாக்ட் வேணான்னு சொன்னேன். பரவாயில்ல, கடவுள் என்ன சொல்லிட்டாங்க, நீ தெரியவையே, யார் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிட்டோம், யார் யாரோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ நினச்சிட்டு வரட்டும், வெளியில் வரட்டும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மாறப்போகுது. இதை விட அழகான வாழ்க்கை நான் ரெடியாக வச்சுருக்கேன். அவங்க ரியலைசேஷன் அவங்க தான் பண்ணணும். நம்ம எல்லா விஷயமும் நம்ம வந்து டீட்டெயில்டாக சொல்லியாச்சு. கடவுள் உங்களுக்கு எல்லா உண்மையும் சில பேருக்கெல்லாம் காமிச்சு கூட கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு அப்பட்டமாக வெளியிலே தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா சில காரணங்களுக்காக அவங்க பேசாமல் இருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஸும் இருக்காங்க, இதில் மோசமான பார்ட்னர்ஸும் இருக்காங்க. இதில் வந்து என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்களை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, மோசமாலாம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க லெசன் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வராங்க. அதை குறித்து நீங்களாம் வந்து இப்போது எதுவும் நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க. இதில் வந்து என்ன வருது, இது என்ன கார்டு, இது நம்பர் கார்டில் சில கைடன்ஸ் எடுக்கிறோம். லாஸ்ட் கார்டு எடுப்போமா? கிராஸ் ரோட். சில பேர் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான பாதையை பிடிச்சி போயிருக்கீங்க, அங்கே போய் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பாதையிலே நின்றுட்டுருக்கீங்க. அந்த பாதையில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்பி அங்கே போய் நின்றுட்டீங்க. அந்த தேவையில்லாத விஷயம் வந்து அதோட சுயரூபம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அது பாதியிலே கலண்டுட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க. அது ஒரு முட்டு சந்து. அந்த முட்டு சந்துலேருந்து திரும்பி வந்து கடவுள் பாதையை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ரியலைசேஷன் வாங்க, விழிப்புணர்ச்சிக்கு வாங்க, கான்ஷியஸ்னஸுக்கு வாங்க. அவேர்னஸ் தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஒரு படம் மாதிரி போட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நம்ம எப்படி ஒரு ஏமாந்துருக்கோம், நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம வந்து உண்மைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குற ஒரு ஆளை உண்மையானவங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து காலத்தை கழிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ரியலைசேஷன் ஆகுது. அந்த ரோடுக்கு தொட்டு கும்பிட்டுட்டு, அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு, அந்த திசை பக்கம், அந்த ஓடி போன, அந்த விட்டு போன, அந்த எந்த பக்கம் போனாங்களோ அந்த திசை பக்கத்துக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த மண்ணை தொட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி வந்துடுங்க. கடவுளை பார்த்து வந்துடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல பாதை, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி மாறப்போகுது. அதனால் கவலைப்பட்டுட்டு அதே இடத்துல தான் அந்த முட்டு சந்திலேயே போய் நான் நிற்கிறேன், எனக்கானவங்க வருவாங்கன்னா எப்படி வருவாங்க? அவங்க தான் போயிட்டாங்கல்ல, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? நீங்கள் தான் வெளியில் வரணும். உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களோட இன்னரில் இருக்கக்கூடிய அந்த ரணங்கள்லாம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மை வெளிப்படும். அப்புறம் உங்களுக்கே நிறையா இன்ட்யூஷன் வரும். நீங்களே உங்கள் பாதையை கரெக்டாக எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கே தெரிய வருங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் போதும், மிச்சம் எல்லாமே வருது. வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே க்ரோத்து தாங்க. நிறையா விஷயங்களை கற்றுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டெவலப்மெண்ட்டு தான். நேச்சரை சில பேர் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிய வருங்க. சக்ஸஸான பாதை தான் உங்கள் வாழ்க்கை பயணம். உங்கள் வாழ்க்கை வந்து அப்புறம் பெரிய லெவலில் விரிவடைந்து கொண்டே போங்க. இப்போதைக்கு வந்து குறுகிய மாதிரி இருக்கும். ஒன்றுமே வந்து ஒரு கார்மிக் பர்சன் கிட்ட நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை பெருசாக அப்லிஃப்ட்மெண்ட்டே இருக்காது. எப்போ நீங்கள் இந்த கார்மிக்கு தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்குது, தானும் வாழாமல் நம்மளையும் கெடுத்துகிட்டே இருக்குது, இது காலத்துக்கும் இப்படி தான் இருக்கும், காலை சுற்றின சர்ப்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ரியலைசேஷன் வருதோ, அந்த இடத்துல அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில்
இதெல்லாம் வேணான்னு விட்டு நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்களை சூஸ் பண்ணிவிட்டு கடவுளை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த வரப்போகிற அந்த அபண்டன்ஸாக இருக்கட்டும், க்ரோத்தாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ பவர் எனக்குள்ளே இருக்கா. எல்லா ஒரு க்ரோத்து, ஸ்ட்ரென்த்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கும். இவ்வளோ பவர் என்கிட்ட இருக்கா, ஏன் இது நாள் வரைக்கும் என்னால் ரியலைசேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. இது எல்லாமே லெசன் தான். இது ஏன் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கும் நீங்கள் போக தேவையில்லை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும், இதெல்லாம் வந்து சில லெசன்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அதெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்களே தேடிட்டு போய் நீங்கள் திரும்ப அதே படுகொலியில் விழுவாமல் உங்களை தேடி உள்ளே வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வருது. சில பேர் வந்து லைஃப் லாங் வந்து கார்மிக்காக இருப்பாங்க. அந்த இடத்துலையும் ரியலைசேஷன் ஆகி எது உங்களுக்கு வேணும் எது வேணாங்கிற ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்கு வாங்க. வேணான்னா வேணாம், விட்டு வந்துருங்க. வேணும்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து காலத்துக்கும் திருந்தாது அப்படின்னு உங்களுக்கே ரியலைசேஷன் வரும்போது வேணாம், தூக்கி போட்டு வந்துடுங்க. உங்களை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் சூஸ் பண்ணாதீங்க. உங்களை காயப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் சூஸ் பண்ணாதீங்க. உங்களை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. எந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, பேஷனாக இருக்கோ அந்த விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணுங்கள், கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான அந்த பொட்டன்ஷியலே உங்களுக்கே அப்போ தான் ரிவீல் ஆகும். நீங்கள் நல்ல விஷயத்தை சூஸ் பண்ணி உங்களை சூஸ் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி உங்களை சரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா, இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கா, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா, இவ்வளோ விஷயத்தையும் ஏன் நம்ம டம்ப் பண்ணியிருக்கோம், நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணி 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 நம்மளை வந்து எதுக்குமே லாய்க்கில்லாத மாதிரி நம்மளோட திறமையை வந்து நம்மளுக்கே தெரியாத மாதிரி சில கார்மிக் பார்ட்னர்ஸாக வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருந்து கஷ்டம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. எந்த சுச்சுவேஷனில் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சுச்சுவேஷனில் வித்தவுட் எனி செகண்ட் தாட் வெளியில் வந்துருங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னமேல் வரக்கூடிய எல்லா விஷயமுமே சக்ஸஸ் தான். இது வந்து உங்கள் சில லெசன்ஸ்க்காக வராங்க. அந்த லெசனை வந்து படிச்சுக்கோங்க. அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போன லெசனை படிச்சுக்கோங்க. அவங்களுக்கு உண்டான லெசன் அவங்க படிப்பாங்க. அவ்வளோதான். இவங்க நல்லா இருக்காங்களே நம்மளை ஏமாற்றிட்டு அதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை வாங்கிடுங்க, அவங்கக்கிட்ட வாங்கிடுங்க. அவங்கள பற்றின யோசனையோ அவங்கள பற்றின திங்கிங்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்னோ அவங்க நல்லா இருக்காங்களோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் அவங்கள பற்றி நினைக்க உங்கள் எனர்ஜி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்போ நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறத விட்டுட்டு உங்களை பற்றி நினைக்கிறீங்களோ அப்போது உங்களோட எனர்ஜி அங்கே போகாது. உங்களோட எனர்ஜி அங்கே போகலைன்னா கடவுள் என்ன பண்ணிடுவார், அழகாக வெட்டி போட்டுருவார், காலை வெட்டி போட்டுருவார். அவங்க பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி காலையா கையையா தன்னம்பிக்கையா இல்லை வாழ்க்கையவா எது பெருசுன்னு நினச்சிட்டு போனாங்களோ அந்தந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அடி விழுகும். இதுதானே பெருசுன்னு நினச்சிட்டு போய் அவங்கள விட்டுட்டு போனேன், இது பாரு இதுவே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே உசரத்துக்கு கொஞ்சம் தூரம் ஏற வச்சு கீழே அடிப்பாங்க. ஏன்னா மேலே ஏறி கீழே விழுந்தாதான் வலி பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பட்ட வலி எவ்வளவோ அதோட டபுள் மடங்கு அவங்க வாங்குவாங்க. அதனால் இது வந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கடவுளை நீங்கள் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் கடவுள் அவர் வேலை அவர் பார்த்துக்குவாங்க. உங்கள் ஃப்யூச்சரையும் அவர் கையில் எடுத்துட்டாரு. இனிமேல் உங்களை பற்றி மட்டும்தான் ப்ரெசென்ட்டில் நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கான்ஷியஸாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயமுங்க. சூப்பராக வந்திருக்குங்க கார்ட்ஸு, அழகாக வருது. ஆம்பிவேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டக் ஆஃப் வார் மாதிரிங்க. இது என்ன அப்படின்னா ஒரு அழகான வார்த்தைங்க இது ஆம்பிவேலன்ஸ் அப்படிங்கிறது. என்னென்னா உங்களுக்குள்ளே நடக்கிற இது போராட்டங்க. இது வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வேணும்னு நினச்சிருப்பீங்க, அது வேணும்னு நினச்சிருப்பீங்க, இது கிடைக்கணும், இது நடக்கணும், கவுளி அடிக்குது, இது நடக்கணும் அது நடக்கணும்னு நிறைய விஷயங்கள் நினச்சிருப்பீங்க. பட் வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இந்தந்த விஷயங்கள் தான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விஷயங்கள் நீ வந்து சரி பண்ணும்போது உன்னை பற்றின நிறைய விஷயங்கள், உன்னை பற்றின அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்கள் நீ கற்றுக்கும் போது உனக்கான அந்த ஒரு உண்மையாக நான் எது எடுத்து வச்சுருக்கேனோ உனக்கான பரிசு என்னவோ உன் வாழ்க்கைக்கு ஏற்றது என்னவோ அது கரெக்டான டைமில் ரிவீல் ஆகும். உனக்கான பாடத்தை கற்றுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வருது. சூப்பராக இருக்குது கார்டு. இட் ரிமைண்ட்ஸ் யூ டு ஃபேஸ் யுவர் இன்னர் நீட்ஸ். உங்களோட இன்னர் நீடு என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்னர் நீடு என்ன, பாடி மைண்ட் அண்ட் சோல், இது மூணுமே அலைன் பண்ணுற ஒரு விஷயம் தான் உங்களுக்குள்ள இன்னர் சோலோட அந்த ஒரு டிசையரு. அதுக்குள்ளே வாங்க, நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வாங்க. உள்ள பேலன்ஸ் இல்லை அப்புறம் எப்படி வெளியில் வாழ்க்கையில் பேலன்ஸ் இருக்கும்? இது சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, குழந்தைங்க சரியில்லை, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, காதலன் சரியில்லை, காதலி சரியில்லை, அண்ணா சரியில்லை, அப்பா சரியில்லை, அக்கா சரியில்லை, தம்பி சரியில்லை, நீங்கள் சரியில்லை.
எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பேஸ் உங்களுக்குள்ள பேலன்ஸ் இல்லை, சரியில்லை, நீங்கள் சரியில்லை, உங்களே சூஸ் பண்ணலை, உங்களை லவ் பண்ணலை, உங்களை நேசம் கொடுக்கல, உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல. அதனால் எல்லார் வாழ்க்கையிலும் உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம அவங்கவுங்க செல்ஃபிஷாக இருந்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி செல்ஃபிஷாகவே இல்லையே? உங்களை நேசிச்சிங்களா? நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுத்தீங்களா? உங்களுக்குள்ளே போனீங்களா? உங்களுக்குள்ளே கடவுளோட வாய்ஸ் இருக்கே, அதை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள், மெடிடேஷன், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணீங்களா? எதுவுமே இல்லை. எல்லாமே மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்க. உங்ககிட்ட அன்பு இல்லை, எதுவுமே இல்லை. உங்கள் ட்ரெயினாக இருக்கும்போது எந்த விஷயம் உங்களை தேடி அட்ராக்ட் ஆகி வரும்? அதனால் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். இல்லைன்னா லைஃப் லாங் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். இதே மாதிரியே இருந்து எதுவுமே தெரியாமல் சில கடவுள் கொடுக்குற அந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அன்லாக் பண்ணாமல் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இந்த ஜென்மமும் அப்படியே சோல் ரூபத்தில் போக வேண்டியதான். திரும்ப மேலே போய் அங்கே போய் அடடா நம்ம இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு கீழே வந்தோமே, ஒன்றுமே பண்ணலையே, ஒரு ஆணியும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் திங்கிங் நமக்குள்ளே வரும். இது வந்து என்னென்னா ஜஸ்ட் காமெடிக்காக சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. அப்படி தான் நம்ம சோல் வந்து அடடா இதெல்லாம் கற்றுக்கலான்னு போனேனே, நான் திரும்ப போய் இதே வலையில் போய் மாட்டிக்கிட்டேனே, திரும்ப போய் இன்னொரு கர்மாவை வந்து சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேனே, அடுத்த ஜென்மத்தில் திரும்ப இதை கழிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட சோல் வந்து கதறிட்டு இருக்கும். மேலே போய் நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண, நான் அப்பயே சொன்னேன் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட சோல் வந்து உங்களை சொல்லும். நான் அப்பயே சொன்னேன், இந்த விஷயத்த நோட் பண்ணேன், இதுக்குள்ளே வா அப்படின்னு நான் சொன்னேன், நீ கேட்கல, இந்த ஒரு 3D வேர்ல்டுலேயே அதை நோக்கி போயிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் சோல் அதுக்கப்புறம் சொல்லும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி திரும்ப அடுத்த ஜென்மம் தான் எடுக்கணும். அடுத்த ஜென்மம் எடுத்து திரும்ப இதே கஷ்டத்துக்குள்ளே வருவோம். திரும்ப இப்படியே ரிப்பீட்டிங் சைக்கிள் தான் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிலீஸ் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் வந்து லெட் கோ பண்ணுங்கள். பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்களை தூக்கி வெளியில் போட்டால் தான் உங்களுடைய அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த ரணங்கள்லாம் ஆறும். அது ஆறுனா தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டிஸ் தாங்க இப்போ வெளியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையாகவே தெரியுது. எல்லாமே எனர்ஜி ரூபத்தில் பிரச்சனையாக வரதுக்கு காரணம் என்ன? உள்ள உங்களோட எனர்ஜியெல்லாம் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்குது. எதையுமே நீங்கள் விடவே இல்லை, அதையும் வச்சுக்கிறீங்க. ப்ரெசென்ட்டில் எப்படி உங்களுக்கு நீங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் அழகாக தெரியும். பாஸ்டில் நடக்கிற அத்தனை ஒரு கோரமான ஒரு தேவையில்லாத ஒரு மனம் கஷ்டம் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க. பாஸ்டில் நடந்த விஷயங்களை வச்சுட்டு உள்ளே அதை வச்சுக்கிட்டே வெளியில் நீங்கள் அதே கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது வெளியில் என்ன தெரியும்? அதே தான், அதே மாதிரி ஏமாத்துற மாதிரி ஒரு ரணங்கள் கொடுக்குற ஒரு மோசமாக இருக்கிற நம்பி விட்டுட்டு போகிற அதே சுச்சுவேஷன் தான் வெளியில் வரப்போகுது. உள்ளே நீங்கள் எப்போ உங்களுக்கான அந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டியாக வைக்கும்போது, உள்ளே பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றும் போது வெளியில் நீங்கள் பார்க்குற கவுளி அடிக்குது பார்க்குற விஷயங்கள் அழகாக தெரிய போகுதுங்க. நிறையா ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்தது என்சாண்டட் பாத்தில் ஒரு 2 கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவகாளிமா அரக்கல் கார்டில் சில கார்ட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நோ கான்டாக்ட் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வந்து அதில் நோ கான்டாக்ட் போடலை. ஏன்னா வேணாம் தெரிஞ்சுக்க வேணாமே அப்படின்னு நினச்சேன். பட் இந்த தடவை வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சிரு, எது எப்படி இருந்தாலும் கேட்டு அவங்க திருந்தணும்னு நினச்சாங்கன்னா திருந்தி வந்துடுவாங்க. இல்லை எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் காத்து கொண்டிருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபேட்டு. பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து கொண்டு வாங்க. எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்போ கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் போடுற எண்ணம் தான் உங்களோட ரியாலிட்டியாக நடக்க போகுது. அதனால் பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க. மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அட்ராக்ட் ஆகி வரும். உங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுறவங்க மட்டும்தான். உங்கள் டைம் ரொம்ப போயிட்டே இருக்குது, எனர்ஜி வந்து காலி ஆகிட்டே இருக்குது, ட்ரைன் அவுட் ஆகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு இருக்கிற சொத்தே அதுதான், உங்களோட எனர்ஜி பாசிட்டிவிட்டி தான். உங்கள் டைம் முடிஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் ப்ரெஷியஸ் திங்ஸு. இதை வந்து யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுத்து இந்த காலத்துக்குள்ளே கீழே இறங்கி போய் முடிஞ்சால் என்னென்ன விஷயம் உன்னோட சோல் தேடுதோ அதெல்லாம் கற்றுக்கோ. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து இந்த கதை காலத்தில் வந்து டைரக்டர் வந்து கடவுள் தான். இங்கே கண்டுபிடி, நான் தான் டைரக்டர் அப்படிங்கிறத நீ கண்டுபிடி. நீ நாடகத்துக்குள்ளே தான் இருக்கேன்னு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து கடவுள் பக்கம் ஓடி வந்துடலாம். ஏன்னா கடவுளுக்கே தெரியும் உனக்கு அந்த ஒரு வரம் வந்து நான் தரேன். என்னை பற்றி நான் தான் இந்த நாடகம் நடத்துகிறேன், நான் தான் இந்த நாடகம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நாடகத்துக்குள்ளே இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நான் உங்கள் பக்கம் வந்துட்டேன். உங்களோட எல்லா பிரச்சனையும் என்கிட்ட வச்சுருங்க, நான் வந்து உங்களை வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு புரிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீக்ரெட் சொல்லிட்டேன். கடவுள் உங்கள் பக்கம் வரணும் அப்படின்னா இதெல்லாம் நாடகம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய எடுத்துகிட்டே இருக்கேன்.
நிறைய பேர் வாழ்க்கையில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. சில மாற்றம் வருது. நான் இதே இடத்துல தான், இதே வீட்டில் தான், இதே ஆஃபீஸில் தான் அப்படியே உட்காந்துட்ருப்பேன், எனக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு அப்படிலாம் முடியாது. சில சேஞ்சஸ், சில இடமாற்றம் எல்லாமே வரும்போது தான் நம்ம வாழ்க்கை அழகாக மாறுது. அடுத்தது சிவகாளி ஆரக்கல் கார்டில் என்னென்ன விஷயம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எனக்கு வந்து காளிமா கார்ட்ஸில் வந்து சிவனும் காளியும் ஒன்றா சேர்ந்து நமக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. என்ன அழகான ஒரு மெசேஜ், நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்டு நான் தான் வருவேங்குது. புவனேஸ்வரி அம்மா, பிளெஸ்ஸிங் ஆஃப் பியூட்டி அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. கெரியர் குறித்து தான் நிறையா நம்ம விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து வரமாக கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இனிமேல் வந்து இதனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கடவுளோட அந்த பாதத்தில் வச்சுருங்க. உங்கள் கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்லாம் பாதத்தில், அம்மாவோட, புவனேஸ்வரி அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டு உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் கான்சன்ட்ரேஷனாக பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறாங்க, உங்கள் டியூட்டியை நீங்கள் பண்ணணும். கவலைப்பட்டுட்டே உங்களோட டியூட்டிஸில் இருக்கும். நம்ம வாழ்க்கையை முன்னேறணும்னா நம்ம தான் இங்கே வேலை பண்ணணும், நம்ம தான் முயற்சிக்கணும். முயற்சி பண்ணாமல் ஒரு கஷ்டமும் படாமல் அதுக்கு உண்டான கூலிலாம் கிடைக்காது. கடவுள் வந்து ப்ராஸ்பரிட்டி கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எல்லாம் அபரிமிதமாக இருக்கும். பாசிட்டிவிட்டியோட எல்லா விஷயமும் அணுகுங்க. அடுத்த கார்டு என்னன்னு பார்க்கலாமா? வாவ், அதர்வன காளி பிரத்யங்கிராமா வந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கையே மேஜிக்கலாக மாறப்போகுதுங்க. இந்த அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். அதர்வன காளி பிரத்யங்கரா எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமே இவங்க. எனக்கு வந்து மற்றவங்க கண்ணோட்டத்துக்கு இந்த அம்மா வந்து ஒரு கோரமாக, ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு நான் ரொம்ப கையெடுத்து கும்பிட்றேன். இது வந்து தொழில் செய்கிற அத்தனை இடங்கள்லையும் நீங்கள் வந்து தாராளமாக இதை வைக்கலாம். இது வந்து வீட்டில் வந்து இந்த அம்மாவை வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்பாங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இவங்களும் பெண் தெய்வம் தான். அதனால ரொம்ப வந்து கடவுள்லாம் நம்மளை வந்து தண்டிக்கலாம் மாட்டாங்க. மனம் சுத்தம் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடல் சுத்தம், மனம் சுத்தம் அப்படிம்பாங்க. அதனால் இந்த அம்மாவை வந்து கும்பிடணும் அப்படின்னா அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த அம்மா வீட்டுக்கே வருவாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சி போய் ஒரு திருவிழாவில் இந்த அம்மாவோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா பிரத்யங்கர அம்மா, ஃபஸ்ட்டு வராகி அம்மா எனக்குள்ளே வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் பிரத்யங்கர அம்மா வந்தாங்க. வராகி அம்மா எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்காங்க. பட் பிரத்யங்கர அம்மா வந்து வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படிம்பாங்க. ரொம்ப வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுள். தன்னோட பக்தர்களுக்கு யாராவது வந்து தீங்கு நினைக்கிறாங்க, தவறு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்கள வந்து ஒரே போடாக போட்டுருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் நம்புகிறவங்களுக்கு இந்த அம்மாவை நம்புகிறவங்களுக்கு யாருமே துரோகமோ தவறோ பண்ண முடியாது. அது கந்திருஷ்டியாக இருந்தாலும் வந்து கெட்ட எண்ணத்தோட ஒரு பார்வையில் நம்ம குடும்பத்தையாக இருக்கட்டும், நம்ம தொழில் ஸ்தாபனத்தையாவதும் பார்க்கக்கூடிய ஒரு ஈவில் ஐஸ்லாம் இருந்துச்சு. ஏதாவது வந்து மந்திரம் பண்ணி போடுறாங்க, ஏதோ வந்து நம்மளுக்கு எதிராக ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி போடுறாங்க, மேஜிக் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த அம்மாவை கும்பிடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பிளாக் மேஜிக் என் வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு மிலிட்ரியில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாங்க, எக்ஸ்-ஆர்மியில் இருக்கேன்னாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த அம்மாவை வந்து எனக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆனிச்சு. இந்த அம்மாவை உங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுங்க. வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க, பால் பழம்லாம் வச்சு கும்பிடுங்க. நீங்கள் தைரியமாக கும்பிடுங்க. இவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அம்மாவை கும்பிடுங்க. கண்டிப்பாக கும்பிடுங்க. வீட்டில் வச்சு கும்பிடலாமா அப்படின்னா, நான் வீட்டில் வந்து ஒரு வாரம் பூஜை பண்ணிவிட்டு, அந்த பௌர்ணமி பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா உருவேற்றிட்டு நான் வந்து கடையில் போய் வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து தொழில் ஸ்தாபனத்தில் நான் கொண்டு போய் வச்சுட்டேன். வீட்டில் வந்து வைக்கலாம், பட் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுது. அதனால் மோஸ்ட்லி வந்து பேச்சுலராக ஜென்ட்ஸ் மட்டும் இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு புக்குக்குள்ளே ஒரு ஃபோட்டோவாக வச்சுட்டு அப்பப்போ சுத்தமாக இருக்கிற நாள் அன்றைக்கி மட்டும் அதை எடுத்து கும்பிடுங்க. கடவுளுக்கு தெரியுங்க, நம்மளோட எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு தெரியும்.
அதனால் இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே விஜயம்தான். உங்களுக்கு எதிராக நிறையா பேர் சதி பண்ணுறாங்க, சதி வேலை தீட்டுறாங்க அப்படின்னா இவங்களை கும்பிட்டீங்க. எனக்கு இவங்களை பார்க்கும்போதே என்ன தெரியுமா தோணும், ஒரு சில பேருக்கெலாம் வந்து இவங்களை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் எனக்கு இவங்களை பார்த்தோன்னே அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட கோரப்பற்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஆசையாக நான் வந்து இந்த அம்மாவை நான் வந்து கும்பிடுவேன். இந்த அம்மாவை கும்பிட கும்பிட எந்த விதமான தொழிலில் வந்து போட்டியாக இருக்கிறாங்க, இது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கெட்ட எண்ணத்தோடு வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தவிடு பொடி ஆக்கிரும். ஒரு திருட்டு கைவரிசை இந்த மாதிரிலாம் பொய்யா காமிச்சிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிவிட்டு வெளியில் வந்து வேறு மாதிரி ஒரு குணத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த தொழில் செய்கிற ஸ்தாபனத்துலேயோ இல்லை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, அவங்களே விட்டு ஓடிடுவாங்க. அதனால் இந்த அம்மாவோட கவசம் வந்து காலையிலும் சாயந்தரமும் முழிக்க விடுங்க. உங்களுக்கு அப்படி பிளாக் மேஜிக் இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் வந்து யாரோ இருந்து பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அம்மாவை கும்பிடுங்க, சரியாக போயிடும். கடவுளை நம்புங்க, அவ்வளோதான். நமக்கு மீறின ஒரு சக்தி, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட சரண்டராக விட்டுருங்க. நம்மளால் முடியாத விஷயம் கடவுள் தான் இங்கே பண்ண போகிறார். ஏன்னா அவர் தான் இங்கே எல்லாமே எழுதி அனுப்பி விட்ருக்காங்க. அவராலே கரெக்டாக எல்லா விஷயமும் மாற்றி கொண்டு வர முடியும். அதனால தான் கடவுளை பிடிச்சிக்கோங்கன்னு. இவ்வளோ கோயிலெலாம் வந்து எதுக்குங்க கட்டுறாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ கோயிலெலாம் சூட்சமமாக எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க? இதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு கட்டி வச்சுருக்காங்களோ? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளை காப்பாற்றுற ஒரே சக்தி இது மட்டும்தான். இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து நிறையா க்ரோத் ஆக ஆக, சயின்டிஃபிக் வளர்ச்சி ஏற்பட சயின்டிஃபிக்கில் க்ரோத் நிறையா ஏற்பட நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் ஆக ஆக நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா கஷ்டங்கள் வந்து வரும். அது கடவுளோட அந்த ஒரு இதெல்லாம் இல்லைம்பாங்க, கடவுளே கிடையாதும்பாங்க, இதுதான் இனிமேல் உலகத்தையே ஆளப்போகுது அப்படின்னு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று வச்சுக்குவாங்க. ஏஐங்கிறது இப்போவே என்ன ஆட்டி படைக்குது. இன்னும் வந்து ஃப்யூச்சரில் அதோட விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போது வந்து மக்கள்கிட்ட அந்த கடவுளோட அந்த ஒரு தன்மையே இருக்காது. யாரை வேணாலும் இந்த எப்படி மிருகங்கள் வந்து மற்ற மிருகத்தை அடித்து சாப்பிடுதோ அதே மாதிரி தான் வாழ்கிறதுக்காக மற்றவங்களை அடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மிருகமாக கூட மனிதன் மாறக்கூடிய ஒரு காலம்லாம் இனிமேல் வரதான் போகுது. இந்த சுச்சுவேஷனில் கடவுள் தன்மையோடு இருக்கிறது ரொம்ப வந்து அதுவே ஒரு பெரிய மனுஷங்களாக இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் கடவுள் தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறது சில பேரால் மட்டும்தான் உணர முடியும். அதுக்காக தான் கோயில் அது இதுன்னு ரொம்ப செலவு பண்ணி பழங்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. எப்படியாவது கடவுளை பிடிச்சிக்கோ, எல்லா கஷ்டமும் வரும், எல்லா விதமான ஒரு கண் துடைக்கிற நிறைய விஷயங்கள் உனக்கு வரும். அது வந்து கண் கட்டு வித்த மாதிரி முன்னாடி வரும், அதன் பின்னாடி நம்ம போவோம். இது எல்லாத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கடவுளை பிடிச்சிக்கோங்கிறதுக்காக தான் ஒரு தெருவுக்கு 2 கோயில் 3 கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அதனால் இந்த அம்மாவை பிடிச்சிக்கோங்க. வரம் கொடுத்தீங்களேம்மா, என் வாழ்க்கையை மேஜிக்கலாக கொண்டு வாங்கன்னு சொல்லி கேளுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. இந்த ரீடிங் ரொம்ப நேரம் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவ்வளோ ஒரு நோ கான்டாக்டில் இருந்தால் கூட கடவுள் உங்கள் கூட தான் இருக்காங்க. விட்டு வெளியில் வாங்க. எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் முக்கியம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டைம் ரன்னிங் அவுட் ஆகிட்டு இருக்கு. கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கான டைம். அந்த டைமுக்குள்ளே தான் நம்மளுடைய எல்லா விஷயமும் நம்ம எதுக்காக இறங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிற நம்மளோட கடமைகள்லாம் நம்ம செஞ்சுட்டு ரியலைசேஷன் ஆகி நம்மளுடைய அந்த ஒரு சோல் இம்ப்ரூவைசேஷனுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். இந்த டைம் முடிகிற தருணத்தில் நான் இப்போ தான் என்னை திரும்ப நீங்கள் களத்தில் இறக்கி விடுங்க, நான் செய்யலை, எனக்கு இப்போ தான் வந்து எனக்கு எல்லாமே ரியலைசேஷன் ஆகுது, சோல் ரியலைசேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வந்து முடிய போகிற டைமில் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றுமே வேலைக்காகாது. அதனால் இப்போ கொடுத்துருக்குற இந்த டைம் தான் ப்ரெஷியஸான டைம். நல்லா முழிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தை கடவுள்கிட்ட கேளுங்க. தெரியலன்னா அவர்கிட்டே கேளுங்க, அவங்களே நிறையா கைட் பண்ணுவாங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். தேங்க்யூ.